நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதாவது 178 எபோ கட் ஆஃப் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ், அதாவது அதுக்கு முன்னாடி யாருமே காலேஜே செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போக போகிறீங்க. எல்லா காலேஜ்லையும் எல்லா கோர்ஸோட சீட் மேட்ரிக்ஸ் வந்து அப்படியே இருக்கும், ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டு ஆல் ரவுண்ட்ஸ். நீங்கள் வந்து ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் 1ல் கிடைக்கக்கூடிய காலேஜ் பிடிக்கல இல்லை நாட் அலர்ட்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் மூவ் ஆகலாம், ரவுண்ட் 2க்கு மூவ் ஆகலாம், ரவுண்ட் 3க்கு மூவ் ஆகலாம். இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கோ இல்லை ரவுண்ட் 3க்கோ நீங்கள் மூவ் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். சரியா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ரவுண்ட் 2ல் காத்துட்டு இருப்பாங்க, அந்த பசங்களுக்கு அலர்ட் ஆகாது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் அலர்ட் ஆகும் ரவுண்ட் 2லையும். சரி, ஓகேவா, இது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் அட்வான்டேஜஸ் மூவிங் அப்வர்ட். மூவிங் அப்வர்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பசங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த பசங்களுக்கு நாட் அலர்ட்னு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் மூவிங் அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரவுண்ட் 1 பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும்.